Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகள் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். The subject we are considering during the last 8 weeks has been spiritual growth. கடந்த 8 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி. Beloved, when we talk about growth, there are two aspects we should constantly bear in mind. பிரியமானவர்களே, வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே 2 அம்சங்களை நாம் மனதிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். Number 1, God's part in our growth. முதலாவது, நம்முடைய வளர்ச்சியில் தேவனது பங்கு. And the other one is our own part in our growth. மற்ற பங்கு நம்முடைய வளர்ச்சியில் நம்முடைய பங்கு. Now to look at what God's part is in our growth, there is an excellent passage pictorially explained to us in book of Hosea 11th chapter. ஓசியா 11வது அத்தியாயத்திலே இதை அழகாக வரைபடமாக விளக்குகிற ஒரு வசன பகுதி இருக்கிறது. Look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். When Israel was a child, I loved him, and out of Egypt I called my son. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். And look at the third words. I taught Ephraim to walk, taking him by their arms, but they did not know that I healed them. நான் எப்ராயிமை கைபிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். I drew them with gentle cords, with bands of love, and I was to them as those who take the yoke from their neck. I stooped and I fed them. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். You know, God speaks about Israel here. தேவன் இந்த இடத்துல இஸ்ரவேலை குறித்து பேசுகிறார். And he says Israel was a child, I only taught him how to walk. இஸ்ரவேல் ஒரு குழந்தையாய் இருந்தான், நான் தான் அவனுக்கு நடக்க கற்பித்தேன் என்று சொல்கிறார். And I drew them with gentle cords. நான் கயிறுகளாலே நான் அவர்களை இழுத்துக்கொண்டேன், அன்பின் கயிறுகளாலே இழுத்துக்கொண்டேன் என்கிறார். And God says I stooped down and I fed him. நான் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று சொல்கிறார். I believe this is true and equal for all of us. இது எல்லோருக்கும் சமமானது என்று நான் நம்புகிறேன். But man's response to what God does for our growth varies from individual to individual. ஆனால் மனிதனுடைய பிரதிபலிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடுகிறது. Now look at the 12th verse, there we see the difference. 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வித்தியாசம் அங்கே விளங்குகிறது. Ephraim has encompassed me with lies and the house of Israel with deceit, but Judah still walks with God, even with the Holy One who is faithful. எப்ராமியர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், யூதாவோவெனில் இன்னும் தேவனோடே அரசாண்டு பரிசுத்தவான்களோடே உண்மையாயிருக்கிறான். God's love and concern for the growth of Israel is just the same. இஸ்ரவேலை குறித்த தேவனுக்கு இருந்த அந்த அக்கறை அப்படியே சமமாகவே இருக்கிறது. But only Judah was responding to it positively. ஆனால் யூதா மட்டுமே அதற்கு ஒரு சாதகமாக மறு உத்தரவு காண்பிக்கிறதாக காணப்பட்டது. It is on this background during these talks we are stressing our part in our growth. இந்த ஒரு பின்னணியில் தான் நம்முடைய பங்கு, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய பங்கை நாம் பார்த்து வருகிறோம். And the topic that is before us is how not to grow. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி வளரக்கூடாது என்பதாகும். So far we have studied 8 lessons. இதுவரையிலும் 8 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Lesson number 1. முதல் பாடம், Do not expect to grow automatically. தானாகவே வளர்ச்சி ஏற்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்க கூடாது. And lesson number 2. இரண்டாவது பாடம், Do not get stuck with the foundation. அஸ்திபாரத்திலேயே நின்றுவிடக் கூடாது. Lesson number 3. மூன்றாவது பாடம், Do not grow disproportionately. சரிவிகிதமின்றி வளரக்கூடாது. And lesson number 4 was again, do not grow disproportionately as part 2. நான்காவது பாடமும் மூன்றாவது பாடத்தை போலவே
சரிவிகிதமின்றி வளரக்கூடாது என்கிறதனுடைய இரண்டாவது பாகமாக நாம் பார்த்தோம். And the lesson number 5 was, do not avoid difficult areas. கடினமான பகுதிகளை தவிர்த்து விடக்கூடாது என்று ஐந்தாவது பாடத்தை பார்த்தோம். Lesson number 6, ஆறாவது பாடம், do not consider adversity an obstacle. இன்னல்களை தடைக்கற்களாய் எண்ணக்கூடாது என்று பார்த்தோம். And lesson number 7, ஏழாவது பாடம், do not ignore corporate growth. கூட்டு வளர்ச்சியை அலட்சியப்படுத்தக் கூடாது. Last week we studied lesson number 8. சென்ற வாரத்தில் எட்டாவது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not sacrifice quality for quantity. அளவுக்கு தரத்தை தியாகம் செய்யக்கூடாது. Today we'll move on to lesson number 9. இன்றைக்கு நாம் 9வது பாடத்துக்கு கடந்து வருகிறோம். How not to grow. எப்படி வளரக்கூடாது. Do not sidetrack. வழி விலகி போகக்கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to grow. எப்படி வளரக்கூடாது. Do not sidetrack. வழி விலகி போகக்கூடாது. Beloved, as much as God is interested in our growth, பிரியமானவர்களே, நம்முடைய வளர்ச்சியில் தேவன் எந்த அளவுக்கு அக்கறை உள்ளவராக இருக்கிறாரோ, the devil to that extent he opposes it by bringing in lot of deviations and distractions. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக திசை திருப்பங்களையும் சோதனைகளையும் கொண்டு வந்து நம்மை அவன் வழிவிலக செய்ய முயற்சிக்கிறான். Now that is pictorially presented to us in book of Zechariah 3rd chapter. சகரியா 3வது அத்தியாயத்திலே அது மிகவும் அழகாக நமக்கு வர்ணித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. You can read the first 5 verses at leisure and it is such a beautiful picture. முதல் 5 வசனங்களை நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். அழகாய் அது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. In the first verse we read, Joshua the high priest was standing before the angel of the Lord. யோசுவாகிய பிரதான ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த காட்சி முதல் வசனத்திலே காணப்படுகிறது. And Satan was standing at his right hand to oppose him. அவனை எதிர்த்து நிற்கும்படியாக சாத்தான் அவனுடைய வலது பக்கத்திலே நின்று கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். What was he trying to oppose? என்னத்தை எதிர்த்து நிற்க அவன் முயற்சித்தான்? Look at the third verse. 3வது வசனத்தை பாருங்கள். Joshua was clothed with filthy garments and he was standing before the angel. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தனாக தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். Now God wanted to remove the filthy garments from Joshua. யோசுவாவினிடத்திலிருந்து அந்த அழுக்கு வஸ்திரங்களை நீக்க வேண்டும் என்று தேவன் முயற்சித்தார். That's what we read in verses 4 and 5. அதைதான் 4வது 5வது வசனங்களிலே வாசிக்கிறோம். You look at the last line of the 4th words, God wanted to give him rich robes. அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்க விரும்பினார் என்று 4வது வசனத்தினுடைய கடைசி பாகம் சொல்கிறது. And the beginning of 5th word says God wanted to put on his head a clean turban. அவனுடைய சிரசின் மேலே ஒரு சுத்தமான பாகையை வைக்கவும் விரும்பினார் என்று 5வது வசனத்தின் முதல் பகுதி சொல்கிறது. When God wanted to remove the filthy garments and give him rich robes and a clean turban, ஒரு சிறந்த வஸ்திரத்தையும் ஒரு சுத்தமான ஒரு பாகையும் கொடுக்க வேண்டும் என்று தேவன் அந்த அழுக்கு கந்தைகளை நீக்க வேண்டும் என்று விரும்பின பொழுது Satan was trying to oppose the entire operation. இந்த கிரியை எல்லாம் எதிர்த்து நிற்கும்படியாக சாத்தான் முயற்சித்துக் கொண்டிருந்தான். How do we understand it in our practical life? நடைமுறை வாழ்க்கையில இதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறது? Beloved, at the start of our Christian life, we hate and abhor certain sins totally and vehemently. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கத்திலே பகிரங்கமாக நாம் சில பாவங்களையும் சில காரியங்களையும் வெறுக்கிறோம். But in course of time, Satan tempts us to become lenient towards them. ஆனால் நாளடைவிலே இவைகளை எல்லாம் கண்டும் காணாமல் இருக்கும்படியாக நம்மை அவன் தூண்டுகிறான். If we are not careful here, beloved, in our walk of holiness, we cannot perfect it. இந்த பரிசுத்த நடையிலே நாம் ஜாக்கிரதையாய் இல்லை என்று சொன்னால் பிரியமானவர்களே, நாம் அதை பூர்ணப்படுத்தவே முடியாது. Turn with us to 2 Corinthians 7th chapter. 2 கொரிந்தியர் 7வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the first verse. முதல் வசனத்தை பாருங்கள். There it says, having these precious promises, beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness, completing holiness, bringing holiness to full maturity in the fear of God. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். We can perhaps explain this from agriculture. இதை ஒருவேளை நாம் பயிர் தொழிலை வைத்து விளக்க முடியும். Beloved, before sowing, what do? We plow the field and we throw away the stones. பிரியமானவர்களே, நாம் விதைக்கிறதுக்கு முன்பாக என்ன செய்கிறோம்? நிலத்தை உழுது நாம்
கற்களை எல்லாம் பொறுக்கி எறிந்து விடுகிறோம். But when the seedlings are growing, we remove the weeds from the field. அந்த பயிர்கள் முளைத்து வருகிற பொழுது களைகளை நாம் பிடுங்கி எறிகிறோம். In other words, we do plowing before sowing. மறு வார்த்தைகளிலே விதைக்கிறதற்கு முன்பாக நாம் நிலத்தை உழுகிறோம். But we do weeding while the plants are growing. ஆனால் பயிர்கள் வளருகிற பொழுதோ களை பிடுங்கிறதை செய்கிறோம். I hope the picture is now very clear before you. இந்த வரைபடம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக தெளிவாக இருக்கிறது என்று நம்புகிறேன். Beloved, if we are caught up again in the old sins and lusts, we will not grow unto maturity. பிரியமானவர்களே, அந்த பழைய பாவங்களிலேயே நாம் பிடிபட்டு இருப்போம் என்று சொன்னால் முதிர்ச்சியின் இடத்திற்கு நாம் வரவே முடியாது. Now that's what we have in 2 Timothy 3rd chapter. அதுதான் 2 தீமோத்தேயு 3வது அத்தியாயத்திலே பார்க்கிறோம். Look at the 6th and the 7th verses. 6-7 வசனங்களை பாருங்கள். Here there is a picture of certain women who fall into sins and lust again and again. மீண்டுமாக பாவத்திலே விழுந்து போகிற பெண்களை குறித்த ஒரு வர்ணனை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And these people, it says in verse 7, always learning but never able to come to the knowledge of the truth. 7வது வசனத்தில் சொல்கிறது, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராமல் இருக்கிற பெண்களாய் இருக்கிறார்கள். In other words, they will keep on listening to messages, they will keep on listening to sermons, but they don't deal with the sins and lusts in their lives, they will not make any progress. அதாவது என்ன சொல்ல வருகிறது என்றால், செய்திகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், வசனங்கள் நிறைந்த செய்திகளை கேட்டாலும் கூட அவர்கள் தங்கள் பாவங்களிலிருந்து அவர்கள் விடுபடாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடையாமலேயே இருக்கிறார்கள். This is what we call little foxes which spoil the vine. இதைதான் திராட்சை செடிகளை கெடுத்து போடுகிற சிறுநரிகள் என்று நாம் அழைக்கிறோம். Especially when the plant is all of tender grapes, the little foxes will spoil the vine. முக்கியமாக இந்த திராட்சைகள் எல்லாம் பூவும் பிஞ்சுமாக முளைத்து வருகிற பொழுது இந்த சிறுநரிகள் அவைகளை கெடுத்து போடுகின்றன. Yes, beloved, we are repeatedly warned in the scriptures to be careful and cautious about our old sins. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பழைய பாவங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாய் வேத புத்தகத்திலே நமக்கு எச்சரிப்பு உண்டு. An excellent example is in Numbers 11th chapter. என்னாகும் 11வது அத்தியாயத்திலே மிகவும் அழகான ஒரு உதாரணம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. God brought the people of Israel out of the land of bondage, even the land of Egypt. எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். God wonderfully and miraculously provided them with that beautiful food called manna. அந்த ஜனங்களுக்கு அருமையான அந்த ஆகாரமாகிய மன்னாவை தேவன் வழங்கினார். But they got bored with it, they became tired of it. ஆனால் அதை குறித்து அவருக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட்டது. And they began to think about the fish which they were eating in Egypt with garlic and onion. அந்த எகிப்து தேசத்திலே அவர்கள் உண்ட அந்த மச்சங்களையும் அதிலே பூண்டையும் வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் குறித்து அவர்களுக்கு எண்ணம் வந்துவிட்டது. God is not against eating non-vegetarian food. புலால் உணவை உண்ணுகிறதை குறித்து தேவன் எதிர்த்து நிற்கிறவர் அல்ல. That was not God's problem with these people. தன்னுடைய ஜனங்களிடத்திலே தேவனுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. But they were not satisfied with God's provision of manna. ஆனால் மன்னாவை தேவன் கொடுக்கிறாரே அதிலே அவர்களுக்கு திருப்தி இல்லை. Now that is spiritually illustrated and interpreted for us in 1 Corinthians 10th chapter. 1 கொரிந்தியர் 10வது அத்தியாயத்திலே அதனுடைய வியாக்கியானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. We should never miss it because all these things happen only for our own warning. நம்மை எச்சரிப்பதற்கென்றே இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. The 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். These things became our examples to the intent that we should not lust after evil things as they lusted. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. This is illustrated by Apostle Peter in his second letter. பேதுரு தன்னுடைய 2ஆம் நிருபத்திலே இதை மீண்டும் சொல்கிறார். You know what he says? அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? If you are again going back to the old sins that you forsook one day, நீ முன்பு விட்டு வந்த அந்த பாவங்களுக்கு திரும்பி போவாயே ஆனால் it is like a dog returning to its vomit. நாய் தான் கக்கினதற்கு திரும்புவதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்கிறார். Or it is like a pig that is again going to wallow in the mire. மீண்டுமாக சேற்றிலே விழுந்து உருளும்படியாக பன்றி செல்கிறதே அதற்கு ஒப்பாய் இருக்கிறது. And Apostle Peter warns for such a person his end will be worse than the beginning. தன்னுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் பார்க்கிலும் மோசமாய் இருக்கும் என்று பேதுரு எச்சரிக்கிறார். What a warning, beloved, that comes to us so personally and practically from God's holy word. தேவனுடைய வார்த்தையிலிருந்து எத்தனையாய் ஒரு எச்சரிக்கையாய் இவைகள் காணப்படுகிறது பிரியமானவர்களே. Yes, beloved, growth stops the moment we begin to backslide. ஆம் பிரியமானவர்களே, நாம்
நாம் பின்மாற்றம் அடைய ஆரம்பித்த உடனேயே வளர்ச்சி ஸ்தம்பித்து விடுகிறது. But if we repent of our backsliding, again there will be a flourishing growth. ஆனால் நம்முடைய பின்மாற்றத்தை குறித்து நமக்கு மனம் திரும்புவோமே ஆனால் நிச்சயமாக மீண்டும் வளர்ச்சி ஏற்படும். Look at book of Hosea 14th chapter. ஓசியா 14வது அத்தியாயத்தை மீண்டுமாய் பாருங்கள். Look at the first words. முதல் வசனத்தை பாருங்கள். Oh Israel, return to the Lord your God. இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. When you return, you know what is promised. நீ திரும்பி வரும் பொழுது உனக்கு வாக்காய் கொடுக்கப்படுகிறது என்ன தெரியுமா? Look at verses 4, 5 and 6. So beautiful. We'll read it for you. 4, 5, 6 வசனங்களை பாருங்கள். அவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. I will heal their backsliding and I will love them freely because my anger has turned away from her. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. I will be like the dew to Israel. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். He shall grow like the lily and lengthen his root like a Lebanon. அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேறு ஒன்றி நிற்பான். And his branches shall spread. அவன் கிளைகள் ஓங்கி படரும். And when you look at the 7th words, you know what God says? 7வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? The middle portion, they shall be revived like the grain and grow like the vine. தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். God again restores and revives and replenishes our growth. பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பி வந்தவுடனேயே மீண்டுமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து மீண்டுமாய் நம்முடைய வளர்ச்சியை அவர் ஓங்கச் செய்கிறார். If we are not careful here, இந்த இடத்திலே நாம் ஜாக்கிரதையாக இல்லாமல் போனால், maybe you are a minister of God. ஒருவேளை நீ தேவ ஊழியக்காரனாக இருக்கலாம். Your ministry will expand, உன்னுடைய ஊழியம் பெருகும். but you will not experience personal growth. ஆனால் தனிப்பட்ட வளர்ச்சியை நீங்கள் உணராமல் இருப்பீர்கள். A sincere servant of God, he dismissed and set aside his ministry for a while. ஒரு உண்மையான தேவ மனுஷன் தன்னுடைய ஊழியத்தை ஒதுக்கி சற்று நேரம் அதை விட்டுவிட்டார். You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? My ministry has outgrown my character. என்னுடைய ஊழியம் என்னுடைய தார்மீகத்தையே மிஞ்சிவிட்டது. Beloved, ministerial success many times blinds our eyes to see our defects and our backsliding. அநேக சமயங்களில் பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியத்திலே காணப்படுகிற வெற்றியானது நம்மிலே இருக்கக்கூடிய குறைகளை காணாத அளவிற்கு நம்மை குருடாக்கி விடுகிறது. Another area where we may sidetrack is that we may slide into worldliness from spiritual mindedness. மற்றும் ஒரு பகுதி நாம் வழி விலகக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால், நாம் ஆன்மீக சிந்தையை விட்டு நாம் உலக சிந்தைக்குள்ளாக வழிவி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. Apostle Paul specifically warned the Philippian believers against this. பிலிப்பிய விசுவாசிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பாய் இதை குறித்து எச்சரித்தார். When you find time, read book of Philippians 3rd chapter from verses 13 to 16. நேரம் கிடைக்கும் பொழுது பிலிப்பிய நிருபம் 3வது அத்தியாயம் 13லிருந்து 16வது வசனங்கள் வரையிலும் வாசித்து பாருங்கள். That passage is about personal spiritual growth. அந்த வசன பகுதி தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றிய பகுதி. He says, I am reaching forward. நான் முன்னாக எட்டிச் சேர்கிறேன் என்று சொல்கிறார். And he says, I am pressing upward. நான் மேலானவைகளை நாடுகிறேன் என்று சொல்கிறார். And he says, all of us who are mature, let us have the same mind. நாம் முதிர்ச்சி அடைந்த யாவருமே அதே சிந்தை உள்ளவர்களாய் இருக்க கடவோம் என்று சொல்கிறார். And he says, if you think otherwise, நீங்கள் வேறு விதமாய் சிந்தித்தால் God will reveal it to you. தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்கிறார். What does he mean by thinking otherwise? வேறு விதமாய் சிந்திப்பதை குறித்து அவர் என்னத்தை குறிப்பிடுகிறார்? People who have their belly as their God and all the time set their mind on earthly things. லௌகிக காரியங்களிலேயே தங்களுடைய சிந்தையை வைத்தவர்களாக தங்களுடைய வயிறே தங்கள் தேவனாய் இருக்கிற மக்களை குறித்து சொல்கிறார். And against that background he says, but our citizenship is in heaven. அந்த ஒரு பின்னணியில் தான் அவர் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. So he is calling people back from worldliness unto spiritual mindedness. லௌகிக சிந்தையில் இருந்து ஆன்மீக சிந்தைக்கு ஜனங்களை அவர் வரவேற்கிறார். That is why, beloved, those people who are caught up in the prosperity gospel, the health and wealth gospel, usually do not grow personally and spiritually. ஆகவேதான் பிரியமானவர்களே, இந்த சுகமோக வாழ்வு உபதேசத்தில் பிடிபட்டவர்கள் அவர்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். That was the case with that character called Demas. சேமா என்கிற மனிதனை குறித்து அப்படியாக தானே காணப்பட்டது. He was going along with Paul for quite some time. அவளோடு கூட சில காலமாய் கடந்து வந்தவன் தான். But at some point of time he was not able to proceed any further. ஆனால் சில காலத்திற்கு பிறகு அவனால் இன்னும் முன்னேறி செல்ல முடியவில்லை. He loved this present world and he deserted Apostle Paul. அவன் இப்பிரபஞ்சத்தின் மீது தன் ஆசையை செலுத்தி அவன் பவுலை விட்டு விலகி போனான். Apostle Paul serves a clear warning to the Corinthian believers also in this context.
கொரிந்திய விசுவாசிகளுக்கும் இந்த காரியத்தை குறித்து பவுல் திட்டமும் தெளிவுமாய் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். Turn with us to 1 Corinthians 15th chapter. 1 கொரிந்தியர் 15வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். Look at the 33rd verse. 33வது வசனத்தை பாருங்கள். So how clearly and specifically and pointedly and practically he brings out this warning. எவ்வளவு தெளிவாய் இந்த எச்சரிப்பை கொண்டு வருகிறார் பாருங்கள். Do not be deceived, evil company corrupts good habits. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். What does he mean about evil company? ஆகாத சம்பாஷணைகள் என்று எதை குறிப்பிடுகிறார்? Look at the 32nd verse. 32வது வசனத்தை பாருங்கள். He is talking about some beasts with whom he was fighting at Ephesus. எபேசு பட்டணத்திலே தான் போராடி கொண்டிருந்த சில மிருகங்களை குறித்து சொல்கிறார். And who are those beasts that he is referring to? மிருகங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறவர்கள் யார்? Look at the 19th verse. 19வது வசனத்தை பாருங்கள். If in this life only we have hope in Christ, we are of all men the most miserable. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று சொல்கிறார். Beasts don't think about tomorrow or future. மிருகங்கள் நாளை தினத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ சிந்திக்கிறவைகள் அல்ல. So people who think only about this life and not about the afterlife, they are like beasts. And he says, I fought with them at Ephesus. இந்த பிரபஞ்சத்தை மட்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள், எதிர்காலத்தை குறித்து யோசிக்காதவர்கள், அவர்கள் மிருகங்களைப் போல இருக்கிறார்கள் என்று எபேசு பட்டணத்தில் இவர்களுக்கு விரோதமாய் நான் போராடினேன் என்று சொல்கிறார். Yes, beloved, the plant keeps growing, but it does not become fruitful because it gets choked by thorns. பிரியமானவர்களே, இந்த செடி வளர்கிறது, ஆனால் அது கனி கொடுக்காமல் இருக்கிறது காரணம் என்னவென்றால் முட்களினாலே அது நெருக்கப்படுகிறது. That's what Jesus referred to in the thorny soil in the parable of the sower. அந்த விதைக்கிறவனுடைய உமானத்திலே ஆண்டவராகிய இயேசு குறிப்பிடும் பொழுது இதைதான் சொன்னார். The plant is still alive. செடியானது உயிரோடு தான் இருக்கிறது. It is still green. அது இன்னும் பச்சையாக தான் இருக்கிறது. But it is not bring forth fruit. ஆனால் அது கனிகளை கொடுக்கவில்லை. Why? It is choked by the thorns of the deceitfulness of riches and cares of this world. உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் அதை நெருக்கி விடுகிறது. That is why we have Psalm 1 beginning like this. ஆகவேதான் முதலாவது சங்கீதம் இப்படியாக துவங்குகிறது. Blessed is the man who walks not in the counsel of the ungodly. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும், and who stands not in the way of sinners, பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், and who sits not in the seat of the scornful. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிறவன் பாக்கியவான். Because they are all worldlings. ஏனென்றால் அவர்களெல்லாம் உலகத்தை அடுத்தவர்கள். They all the time think about this world. உலகத்தை குறித்தே அவர்கள் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள். If a man avoids that company, அந்த விதமான ஒரு சவகாசத்தை விட்டு விடுகிறான் என்றால் ஒரு மனிதன், and he will become a tree that is planted by the courts of river, and he shall bring forth fruit, and he will be flushed with those beautiful leaves. அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருந்து தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவனாய் இருப்பான். Yes, beloved, avoid worldliness if you have to continue to grow. Don't sidetrack into worldliness. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் லௌகீக சிந்தையை விட்டு விடுங்கள். Now the third reason for sidetracking is doctrinal deviation. மூன்றாவது காரணமாக நாம் வழி விலகுவதற்கு காணப்படுகிறது என்னவென்றால் உபதேச திசை திருப்பங்கள். Now that's what we read in book of Galatians 5th chapter. கலாத்தியர் 5வது அத்தியாயத்தில் இதை குறித்து வாசிக்கிறோம். See what apostle Paul is lamenting over. அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து இந்த இடத்திலே புலம்புகிறார் பாருங்கள். 7th verse. 7வது வசனம். You ran well. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. Who hindered you from obeying the truth? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்க உங்களுக்கு தடை செய்தவன் யார்? Oh, you were doing well, you were going well, you were running well, everything was going on all right with you. நன்றாகவே முன்னேறினீர்கள், நன்றாகவே ஓடினீர்கள், எல்லாமே உங்களுக்கு நன்றாக தான் இருந்தது. No, but what is the problem? Who stopped you? யார் உங்களை வழிவிலக செய்தது? And he says in verse 1, you have again come back to the yoke of bondage. முதல் வசனத்திலே சொல்லும் பொழுது சொல்கிறார், நீங்கள் மீண்டுமாக அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு திரும்பி விட்டீர்கள். And he says in verse 4 that you want to be justified by the law and you have fallen from grace. நீங்கள் நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் என்று சொல்கிறார். How did it happen? எப்படி சம்பவித்தது? That's what we read in the book of Galatians 2nd
2nd chapter and the 4th verse. அதைதான் கலாத்தியர் 2வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். The false brothers, they secretly brought in this heresy into the church in Galatia. இந்த கள்ள உபதேசங்களை அவர்கள் இந்த சபைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டார்கள். Beloved, beware of strange and novel doctrines. பிரியமானவர்களே, வினோதமான நூதன உபதேசங்களை குறித்து எப்பொழுதுமே எச்சரிக்கையாயிருங்கள். Beware of questionable practices and experiences. கேள்விக்குரிய அனுபவங்கள் செயல்பாடுகளை குறித்து எப்பொழுதுமே ஜாக்கிரதையாயிருங்கள். Beware of extra biblical revelations. வேதத்துக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகளை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். This is the last warning Apostle Peter served as you come to his second epistle. பேதுருனுடைய இரண்டாவது நிருபத்துக்கு வரும்போது கடைசியாய் பேதுரு சொன்ன எச்சரிக்கையும் அதுதான். 2 Peter 3rd chapter. 2 பேதுரு 3வது அத்தியாயம். Look at the 17th and the 18th verses. 17-18 வசனங்களுக்கு பாருங்கள். You therefore, beloved, since you know these things beforehand, beware lest you also fall from your own steadfastness, being led away with the error of the wicked. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். On the other hand, what should you do? மாறாக என்ன செய்ய வேண்டும்? Look at the 18th word. 18வது வசனத்தை பாருங்கள். But grow in the grace and the knowledge of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்கிறார். Don't sidetrack into doctrinal deviations. நீங்கள் உபதேச திருப்பத்துகளினாலே நீங்கள் வழி விலகி போக வேண்டாம். Rather you grow in the grace and the knowledge of our Lord Jesus Christ. மாறாக கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளர வேண்டும். Beloved, doctrinal deviations are within Christendom. பிரியமானவர்களே, உபதேச திசை திருப்பங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளவே இருக்கிறது. But there are also so many cheating philosophies in the world against which we should guard ourselves. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏமாற்றுகிற அநேக தத்துவங்கள் இருக்கிறது, அதிலிருந்தும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். That's what we are warned against in Colossians 2nd chapter verses 6 to 8. அதுதான் கொலோசியர் 2வது அத்தியாயத்திலே நமக்கு 6 லிருந்து 8 வரையுள்ள வசனங்களிலே எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. So many philosophies are in the world, but they are not according to Christ. அநேக தத்துவங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, ஆனால் அவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு ஏற்றவைகளா அல்ல. But beloved, all the fullness of Godhead is in Jesus Christ only. ஆனால் தேவத்துவத்தின் மகத்துவம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Another thing we want to add here before we conclude this talk. இந்த செய்தியை நாங்கள் நிறைவு செய்கிறதுக்கு முன்பாக மற்றொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறோம். Don't get into eccentric emphasis of any one particular doctrine. எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு உபதேசத்தையும் அளவுக்கு அதிகமாக நீங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்க வேண்டாம். For example, all the time talking about water baptism. உதாரணத்திற்கு எப்பொழுதுமே முழுக்கு ஞானத்தை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது. All the time talking about speaking in tongues. எப்பொழுதுமே அந்நிய பாஷைகளை பேசுகிறது பற்றியே பேசிக் கொண்டிருப்பது. All the time talking about divine healing. எப்பொழுதுமே தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்வதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது. All the time talking about separation from sinners. எப்பொழுதுமே பாவிகளை விட்டு விலகி வாழ்வதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது. But ultimately leading to seclusion. Growth should be into Jesus Christ. வளர்ச்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும். It should not be into something, but it should be into Jesus Christ. வேற ஏதோ ஒன்றுக்குள்ளாக அல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாய் அந்த வளர்ச்சி காணப்பட வேண்டும். Don't have inquisitiveness into the secret and hidden things also. மறைவான காரியங்களிலே அதிக ஆர்வம் காட்ட வேண்டாம். Secret things belong to God. மறைவான காரியங்கள் கர்த்தருக்கு சொந்தமானது. You know, if you keep on trying to look into things which are not seen, which are all hidden, ultimately you may become like the people in the church in Thyatira. What did they do? They got into the depths of Satan. தியத்திரா சபை மக்களைப் போல நாம் ஒருவேளை மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார்கள்? சாத்தானின் ஆழங்களிலே அவர்கள் பிடிபட்டார்கள். These are all things which sidetrack us from our growth in Jesus Christ. கிறிஸ்துவிலே நம்முடைய வளர்ச்சியிலிருந்து நம்மை வழிவிலக செய்வதற்கு இவைகள் எல்லாம் வாய்ப்புகளாக இருக்கிறது. How not to grow? எப்படி வளரக்கூடாது? Do not sidetrack. வழி விலகி போகக்கூடாது. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.